4ஆம் வகுப்பு மாணவன் ஆனந்த். ஆனந்த் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆனந்த். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கதை சொல்ல போகிறேன். 7 ஆட்டுக்குட்டியும் ஒரு நரியும். ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்துச்சாம். அந்த வீட்டுல 7 ஆட்டுக்குட்டியும் அவங்க அம்மாவும் இருந்தாங்கம்மா. அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி 7 ஆட்டுக்குட்டிக்கு பசி எடுத்தாமா. அந்த பசி எடுத்த உடனே அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து போனாங்க. பானையில சாப்பாடே இல்லையாமா. சாப்பாடு இல்லாதனால போய் வாங்கிட்டு வர போனாங்கம்மா. வாங்கிட்டு வர போகும்போது அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்கம்மா, உங்களை ஒரு நரி கண் காத்துட்டு இருக்கு, நான் வந்து மட்டும் கதவு தரேங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. அவங்க அம்மா போன உடனே அந்த நரி வந்து சொல்லிச்சாமா, நான் அவங்க அம்மா வந்திருக்கேன் கதவு தரேங்கன்னு சொல்லிச்சாமா. சொன்ன உடனே அந்த கதவுல ஒரு கண்ணாடி இருந்துச்சாமா. அந்த கண்ணாடி வழியா பார்த்தா நீ எங்க அம்மா இல்லை, நீ நரி அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்புறம் பெயிண்ட் கடையில போய் பெயிண்ட் எல்லாம் காலில் அப்பிட்டு வந்து நான் உங்க அம்மா வந்திருக்கேன் காலத்துலங்க நான் திறந்துச்சாமா. திறந்து 7 ஆட்டுக்குட்டியும் ஒரு இடத்துல மறைஞ்சிச்சாமா. மறைஞ்சுக்கிட்டு அதை 6 ஆட்டுக்குட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிருச்சாமா. கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்டு கிணத்து பகுதியில் போய் தூங்கிட்டு இருந்துச்சாமா. அப்போ அவங்க அம்மா வந்தாங்க. அம்மா வந்துட்டு எங்க மொத்த 6 ஆட்டுக்குட்டியும் அப்படின்னு கேட்டாங்கம்மா. அந்த அம்மா என்னை தூக்கி விடுங்க, நான் கடிகாரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த நரி வந்து கிணத்து பக்கத்தில் தூங்கிட்டு இருந்துச்சாமா. அப்போ அந்த கத்திரிக்கோள் எடுத்துட்டு போய் அதோட வளத்தை அறுத்து அந்த 6 குட்டியும் எடுத்துட்டாங்கம்மா. எடுத்துட்டு கல்லெல்லாம் உள்ள போட்டு அதை கோத்துட்டாங்கம்மா. அப்புறம் தாய் எடுத்து தண்ணி குடிக்க கிணத்து பக்கத்தில் போனாங்கம்மா நரி. அப்புறம் அந்த கல் எடுத்தாங்க, அப்படியே கிணத்துல வந்துட்டாங்க. நன்றி. ஒருத்தங்க சாப்பாடு வச்சா நம்மளே விடுவோம். ஆட்டுக்குட்டி நரி கதையை கூறிய ஆனந்துக்கு வாழ்த்துக்கள்.